Hello guys, welcome to our channel. இன்னைக்கு வீடியோல insert மெனுல இருக்கிற ஹைப்பர் லிங்க் இருக்கு இல்லைங்களா? இந்த ஹைப்பர் லிங்க்ல டைப்ஸ் இருக்கு. அந்த லிங்க் டைப்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்க போறோம். பாருங்க, exiting file or web page இருக்கு, place in this document இருக்கு, create new document இருக்கு, அதுக்கப்புறமா email address இருக்கு. சோ இந்த நாலுக்குமே எப்படி லிங்க் பிளேஸ் பண்றது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், தென் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் எக்ஸல்ல பிராக்டிஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸல் ஒர்க் புக் வந்து வச்சிருக்கேன். இப்ப அந்த ஒர்க் புக்கு இங்க இருந்தே நான் குயிக்கா போறதுக்காக ஒரு லிங்கை வந்து நான் கிரியேட் பண்ண போறேன். அந்த லிங்க் எனக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல என்னோட கர்சரை கிளிக் பண்ணிட்டேன். சோ அந்த லிங்க் எனக்கு இந்த இடத்துல தான் வேணும். சோ கர்சர் பிளேஸ் பண்ணிருக்கேன். இப்போ ஹைப்பர் லிங்க் கிளிக் பண்ணுங்க. இதுல எக்ஸிட்டிங் ஃபைல் ஆர் வெப் பேஜ் கிளிக் பண்ணுங்க. இதுல கரண்ட் ஃபோல்டர் இருக்கு, browsed pages, நீங்க browse பண்ண pages இங்க இருக்கும், ரீசெண்டா யூஸ் பண்ண ஃபைல்ஸ் வந்து ரீசெண்ட் ஃபைல்ஸ்ல இருக்கும். ஆனா என்னோட ஃபோல்டர் எங்க இருக்குங்கிறது எனக்கு தெரியும். அப்ப கரண்ட் ஃபோல்டரே செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இந்த ஏரோவை கிளிக் பண்ணி தான் உங்க ஃபோல்டரை நீங்க எங்க சேவ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ணணும். என்னோட ஃபோல்டரை நான் டெஸ்க்டாப் குள்ள சேவ் பண்ணிருக்கேன். சோ இதுல டெஸ்க்டாப்ல டபுள் கிளிக் பண்ணும்போது நமக்கு டெஸ்க்டாப்ல இருக்கிறது எல்லாமே ஓபன் ஆகும். இதுல அப்படியே நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணேன் அப்படின்னா என்னோட எக்ஸல் வந்து இங்க இருக்கு, நார்மல் எக்ஸல் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுல நான் கர்சரை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா அந்த எக்ஸலுக்கான லிங்க் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். சோ இந்த மாதிரி எந்த ஃபைலுக்கு வேணாலும் உங்களால லிங்க் கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ அந்த லிங்க் எப்படி ஓபன் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் அந்த லிங்க் மேல கர்சர் வச்சு ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஷீட் வந்து ஓபன் ஆயிடும். பாருங்க, நார்மல் எக்ஸல் ஷீட் வந்து ஓபன் ஆயிடுச்சு. இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த லிங்க் இங்கேயே தான் இருக்கும், எவ்வளவு டைம் வேணாலும் நீங்க இதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கோ டு அட்டெண்டன்ஸ் ஷீட். இப்போ இந்த இடத்துல நான் ஷீட் 2ல இருக்கேன். ஷீட் 1ல தான் என்னோட அட்டெண்டன்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? அப்ப ஷீட் 2ல இருந்து எனக்கு ஷீட் 1க்கு போறதுக்கு இந்த இடத்துல ஷீட் 1க்கு நான் ஒரு லிங்க் வைக்கணும். சோ அதை எப்படி வைக்கணும்னா அகைன் இன்செர்ட் குள்ளேயே போங்க. வேற ஒரு ஃபைலுக்கு நீங்க லிங்க் வைக்கிறீங்கன்னா தான் எக்ஸிட்டிங் ஃபைல் ஆர் வெப் பேஜ் வந்து நீங்க எடுக்கணும். இந்த எக்ஸல் புக் குள்ளேயே வேற ஷீட்ஸ்க்கு போறதுக்கு நீங்க வைக்கிறீங்கன்னா பிளேஸ் இன் திஸ் டாக்குமெண்ட் வந்து கிளிக் பண்ணுவீங்க. இப்ப நான் எந்த ஷீட்டுக்கு போகணும்? ஷீட் 1. அப்ப ஷீட் 1 செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஷீட் 1க்கான லிங்க் வந்து இங்க கிரியேட் ஆயிரும். இப்ப அதுல கர்சர் வச்சு நீங்க கிளிக் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஷீட் 1க்கு வந்து மூவ் ஆகும். ஓகேங்களா? அதுவும் ஷீட் 1ல A1 செல்லோட எனக்கு கர்சர் இருக்கு. இல்ல எனக்கு A1ல வேண்டாம், A5ல இருக்கணும், அந்த மாதிரி நீங்க திங்க் பண்ணும்போது கர்சர் உள்ள பிளேஸ் பண்ணிட்டு இங்க A5 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருவேன். இப்ப நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா எனக்கு கர்சர் வந்து A5ல பிளேஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தான் ஷீட்ல எந்த இடத்துல கர்சர் போகணும் அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். அடுத்தது கிரியேட் நியூ டாக்குமெண்ட். நியூவா ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்றதுக்கு எப்படி லிங்க் இன்சர்ட் பண்றது? சேம் ஹைப்பர் லிங்கை கிளிக் பண்ணுங்க. கிரியேட் நியூ டாக்குமெண்ட் ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல ஃபுல் பாத்ன்னு சொல்லிட்டு நமக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல ஃபைலோட நேம் வந்து நீங்க டைப் பண்ணுவீங்க. ஃபைல் நேம் நீங்க டைப் பண்ணா அந்த ஃபைல் எங்க போய் ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிற பார்த்து தான் இங்க கொடுத்துருக்காங்க. C:'ல யூசர்ஸ் ஃபைல்ல நாண்டி ஃபோல்டர்ல டெஸ்க்டாப்ல ஸ்டோர் ஆகுது. இல்ல வேற இடத்துல ஸ்டோர் ஆகணும்னா நீங்க சேஞ்ச் கிளிக் பண்ணி எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டோர் ஆகணும்ங்கிறத இங்க நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ சேவ் ஆகுதுலயே ஆகட்டும். சோ நான் ஓகே கொடுத்துட்டேன். இப்போ இந்த இடத்துல ஃபைலோட நேமை வந்து நீங்க டைப் பண்ணணும். நான் இங்க நியூ அப்படிங்கிற ஃபைல் நேம் டைப் பண்ணிட்டு இங்க ஓகே கிளிக் பண்றேன். இப்போ ஓகே கொடுத்ததுமே இங்க லிங்க் இன்செர்ட் ஆயிட்டு நமக்கு நியூங்கிற ஒரு எக்ஸல் ஒர்க் புக்கும் கிரியேட் ஆயிருக்கு. பாருங்க, ஃபைல் நேம் வந்து நியூன்னு இருக்கு. இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிடுவேன். க்ளோஸ் பண்ணாலும் நமக்கு அந்த நியூ அப்படிங்கிற லிங்க் வந்து அப்படியே தான் இருக்கும். எப்பெல்லாம் உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் வேணுமோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணும்போது நமக்கு நியூவா அந்த ஓபன் பண்ண டாக்குமெண்ட் வந்து இங்க ஷோ ஆகும். ஓகேங்களா? இதுதான் வேற ஒரு நியூ டாக்குமெண்ட்டுக்கு லிங்க் வைக்கிறது. அடுத்தது, நான் அடிக்கடி இந்த ஒரு பர்சனுக்கு மெயில் பண்ணிட்டே இருப்பேன். சோ அவங்களோட மெயில் ஐடிக்கு போறதுக்கு எனக்கு ஒரு லிங்க் வேணும் அப்படின்னா சோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஹைப்பர் லிங்க் போங்க, இமெயில் அட்ரஸ் கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல அவங்களோட மெயில் ஐடியை டைப் பண்ணுங்க. இப்ப நான் சும்மா வந்து பாத்தீங்கன்னா nandi123@gmail.com இப்படின்னு ஒரு மெயில் ஐடியை டைப் பண்ணிருக்கேன். ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல நமக்கு மெயில் டு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துடும். சோ அதை பத்தி நீங்க வரி பண்ணிக்க வேண்டாம். மெயில் ஐடியை டைப் பண்ணிட்டு நீங்க ஓகே பிரஸ் பண்ணதுமே அந்த இடத்துல லிங்க் கிரியேட் ஆயிருக்கும். இப்ப அந்த லிங்க் நான் கிளிக் பண்ணதுமே எனக்கு எங்க போயிடும்னு பாத்தீங்கன்னா என்னோட மெயில் பேஜுக்கு வந்து என்னோட லிங்க் வந்து கூட்டிட்டு போகும். ஓகேங்களா? சோ இதுல மெயில் கிளிக் பண்ணி நான் உங்களுக்கு ஈஸியா மெயில் பண்ணிக்க முடியும். இல்ல குரோம்ல போயும் நீங்க மெயில வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இந்த எக்ஸல் ஒர்க் புக்கை நான் அப்படியே சேவ் பண்ணிட்டேன்னு வைங்களேன், இந்த லிங்க்ல அப்படியே தான் இருக்கும்.
எப்ப வந்து நான் அந்த லிங்கை கிளிக் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா அது அந்த லிங்க் உள்ள போய் நமக்கு வேணுங்கிற டாக்குமெண்ட்டை ஓபன் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த வீடியோல ஹைப்பர் லிங்க்ல இருக்கிற 4 ஆப்ஷனை பத்தியும் நம்ம பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல ஒரு ஷேப்புள்ள ஒரு பிக்சருக்குள்ள எப்படி லிங்க் பிளேஸ் பண்றது. இப்போ நான் இந்த கிளிக் ஹியரை கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு ரவியோட அட்டெண்டன்ஸ் ஷீட்டுக்கு போகணும். காவியால இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு காவியாவோட அட்டெண்டன்ஸ் ஷீட்டுக்கு போகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப்புள்ள ஒரு பிக்சருக்குள்ள எல்லாம் எப்படி லிங்க் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. This video is sponsored by Buy More Shopping App. Thank you for watching.